இவ தனியா தானே ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு போனா, இப்ப கார்த்திக் கூட வந்து இறங்குறா. நாளுக்கு நாள் இவ ஆட்டம் அதிகமாயிட்டே போகுது. இப்படியே போனா இவ டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவா. விடக்கூடாது. அப்புறம் எப்பங்க ட்ரீட்டு சார்? நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, நீங்க ட்ரீட் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா தரேன் சார். எப்போ? என் முதல் மாச சேலரி வந்ததுக்கு அப்புறம். சரி, ஓகே. சார், நீங்க போங்க, நான் சாமி கும்பிட்டு வரேன். என்னங்க, மார்னிங் இன்டர்வியூ கிளம்பும் போது முருகன் கிட்ட எதனா டீல் பேசிட்டு வந்தீங்களா? சரி, நீங்க பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நன்றி முருகா. எனக்கு திறமைக்கேத்த வேலை கிடைச்சா போதும்னு சொன்னேன். அதை நீ நிறைவேற்றி கொடுத்தாலும் அதுவும் எங்க கம்பெனியா இருக்கிற மாதிரி நீ பண்ணிட்ட முருகா. கார்த்திக் சார் சொன்ன சமாதானம் ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுனால்தான் அந்த வாய்ப்பை நான் ஏத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் நான் எதுக்காக அந்த வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சுங்கிறதையும் கார்த்திக் சார் கிட்ட என்ன சொல்ல வச்சிட்டேன். அத கார்த்திக் சாரும் அழகா புரிஞ்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகா. இவ என்ன பேசுறா? சரியாவே கேட்க மாட்டேங்குதே. மொத்தத்துல என்னோட மன போராட்டத்துக்கு நீ தாராளமான சொல்யூஷன் கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி முருகா. என்ன இப்படி சொல்றா? அப்ப கார்த்திக் கிட்ட பல்லவி விஷயத்த சொல்லிட்டாலோ? ஐயோ, இருந்த ஒரே வீக்னஸும் போயிருச்சே. என்ன முருகா அப்படி பாக்குற? எனக்கு புரியுது, உனக்காக நான் இவ்ளோலாம் பண்றேன். ஆனா இப்படியே வீட்டுக்கு வெளியவே விட்டுட்டேன்னு நீ யோசிக்கிற, அதானே? சீக்கிரமே உனக்கு அபிஷேகம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுற. நீ கவலையே படாத. சரி, அதுக்கு முன்னாடி நான் காலையில வேண்டிக்கிட்ட மாதிரி உனக்கு நெய் விளக்கு ஏத்தி என் வேண்டுதலை முடிச்சிடுறேன். இரு, வரேன். ஓஹோ, இந்த சிலைய நீ வீட்டுக்குள்ள கொண்டு வர போறியா? ரொம்ப கான்பிடென்டா சொல்ற நீ. இந்த சிலைய மட்டும் நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா நான் தோக்க ஆரம்பிச்சுட்டேன் நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். அப்படி ஒரு நிலைமை வரத்துக்கு நான் என்னைக்குமே விட மாட்டேன். இந்த சிலைய எப்படி நீ உள்ள கொண்டு வர நானும் பாக்குறேன். என்னங்க, இன்னும் சாமி கும்பிட்டு முடிக்கலையா? ரொம்ப பலமான வேண்டுதலோ? அப்படிலாம் இல்ல சார். வேலை கிடைச்சிட்டா நெய் விளக்கு போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதான் வெளியே போய் விளக்கேத்தி வச்சுட்டு வரலான்னு. அப்போ உங்களுக்கு வேலை கொடுத்தது உங்க முருகன் தான்ல? கண்டிப்பா சார். சரி, நீங்க போய் விளக்கேத்துங்க. என்னங்க, கார்த்திகேயனும் முருகன் தானே சார்? நல்லா ஷார்ப்பா பேசுறீங்க. பாப்போம் எந்த அளவுக்கு வேலையில ஷார்ப்பா இருக்கீங்கன்னு. சார், இது வீடு. இங்க நீங்க என்னோட பாஸா பேசக்கூடாது. டீல் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, வீட்டுக்கு வந்தா நீங்க தான் பாஸ்ன்றீங்க, அப்படித்தானே? சார், நான் அப்படிலாம் சொல்லல. நீங்க சொல்லல, ஆனா அப்படிதான் ஃபீல் ஆகுது. சார், சரிங்க, நீங்க போய் விளக்கேத்துங்க. தீபா, நானும் வரேன்.
இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு பொண்ணு எனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக முருகர் கொடுத்துருக்காரு. நானும் அவருக்கு தேங்க் பண்ணணும்ல. சார், திரும்பவும் ஆபீஸ் விஷயத்தை வீட்ல பேசுறீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறிட்டே இருக்கீங்க. ஹலோ மேம், இது ஆஃபீஸ் விஷயம் இல்லை. ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயத்த வீட்டில் என் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஹஸ்பண்டாக மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் தான் இன்னும் ஆஃபீஸ் விட்டு வரல. ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப்க்கு என் மேலே பயங்கர பொசசிவ்னஸ் இருக்கு. இப்படி ஒரு பொண்ணை நான் பிஏவை அப்பாயிண்ட் பண்ணேன்னு தெரிஞ்சாலே அவங்க காதில் பயங்கரமாக போக வரும். அதுவும் இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சேன்னு வச்சுக்கோங்க, என் மேலே இருக்க கோவம்லாம் அந்த பொண்ணு மூக்கில் பஞ்சா இறங்கிடும். பாவங்க அந்த பொண்ணு. அதான் வீட்டுக்கு வந்ததும் இதெல்லாம் தான் நடந்துச்சுன்னு ஒரு நல்ல ஹஸ்பண்டா லட்சணமா சொல்லிடலான்னு நினைச்சேன். இப்போ உங்க வைஃப பத்தி பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்ல பிஏவ பத்தி வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? நல்ல கேள்வி. ஹலோ சார், பதில் வேணும் எனக்கு. பதிலா? இது வீடு தானே, இங்கே என் ஒய்ஃப் கிட்ட ஒய்ஃபை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்களும் நல்லா பேசுறீங்க சார். என்னங்க பண்றது, உங்க கூட பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கும் அப்படி வந்துருச்சு. வாங்க. என்ன இவ கார்த்தியையும் கூட்டிட்டுல வரா? இவன் எடுத்த எடுப்புல நம்ம மேல எல்லாம் குறி வைப்பா. ஐயோ, ப்ரூவ் பண்ண முடிஞ்சாதானே, பாத்துக்கலாம். சார், இங்க பாருங்களேன். எங்க முருகர் சிலை எங்க? தெரியலையே சார். நீங்க காலையில் சாமி கும்பிடும்போது சிலை இங்க இருந்துச்சா? சார், இப்ப நான் வீட்டுக்கு வந்தப்ப கூட இங்க சிலை இருந்துச்சு சார். நான் நெய்விளக்கு எடுக்கிறதுக்காக உள்ள வந்தேன்ல, அந்த கேப்ல தான் சிலை காணாம போயிருக்கு. இதை இப்படியே வச்சா யார் கண்டையாவது மாட்டிருமே. என்ன பண்றது? ம்? ம். இந்த மூங்கில் மரத்துக்கு கீழே புதைச்சிட வேண்டியதுதான். யாரோ வேணும் தான் பண்ணிருக்காங்க சார். கண்டிப்பா வேணும் தான் பண்ணிருக்காங்க. இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓஹோ, தெரியுமா?
என்னதானே கெஸ் பண்ணி பேசிட்டு இருக்க? பேசு பேசு. நீ என்கிட்ட வந்து கேப்பல, அப்ப இருக்கு உனக்கு நானும் பதில் வச்சிருக்கேன். நீ வா. தீபா, நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. உங்க முருகன் நாளைக்கு இங்க இருப்பாரு. நெய் விளக்கு என்ன, பெரிய பூஜையே பண்ணி அவருக்கான மரியாதையை நம்ம பண்ணுவோம். எப்படி சார்? எப்படி நாளைக்கு இங்க முருகன் இருப்பாரு? அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எல்லாம் முருகன் மேல உள்ள நம்பிக்கை தான். அவர் வந்துருவாரு. சரிங்க, நீங்க நம்பிக்கையோட போய் பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. நீங்க சொன்னா எனக்கு முருகனே சொன்ன மாதிரி தான். நான் நாளைக்கு முருகனை பாப்பேன்னு நம்பிக்கை இருக்கு சார். சரி, வாங்க. எதை வச்சு இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான்? அவளும் இவன் விடுற பில்டப்ப நம்பி ஓவரால சென்டிமெண்ட்ட பொழியறா. ஒண்ணுமே புரியலையே. முருகன் சிலை எப்படி வரும்? கார்த்திக் சார் நம்ம கிட்ட சொன்னதையே மறந்துட்டு வேலையில பிஸி ஆயிட்டாரே. ஒண்ணுமே புரியலையே. தீபா, சார், என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். காலையில் முருகனுக்கு பூஜை பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். காலையில வாங்கிக்கலாம்ல? சார்? இல்லைங்க, காலையில வாங்கிக்கலாமான்னு கேட்டேன். ம், வாங்கிக்கலாம் சார். அப்போ கடையெல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடியே ஏர்லி மார்னிங்கே செல்ல வந்துடும் இல்லையா சார்? ம், கண்டிப்பா. எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான்? ஒண்ணுமே புரியலையே. சார், அது எப்படி சார் செல்ல ஏர்லி மார்னிங்கே வந்துரும்னு சொல்றீங்க? ஏன்னா அது வந்துரும்னு எனக்கு தெரியும், அதனால தான் சொன்னேன். அதான் எப்படி சார்? அது தெரியலங்க. தெரியலையா? சார், என்ன சார் குழப்புறீங்க? ஐயோ, எனக்கு பிபி ஏத்தியே கொன்னுடுவான் போல இருக்கே. இதுல என்னங்க குழப்பம்? உங்களுக்கு உங்களுக்கு செலவு வரணும், அவ்வளவுதானே? ம், அது வந்துடும். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம ஃப்ரீயா இருங்க. ம். கார்த்திக் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. ரொம்ப ரிலாக்ஸ்டா வேற இருக்காரு. சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்தே சிலை வந்துரும்னு ஈஸியா சொல்றாரு. ஒருவேளை உட்கார்ந்த இடத்துல இருந்தே சிலையை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு செஞ்சிருப்பாரோ? எதுக்கும் வெளியே போய் சிலை இருக்கான்னு பாத்துருவோம். இந்த நேரத்துல இவ எங்க போறா? என்ன சொன்ன மாதிரி சிலையை கொண்டு வந்துட்டானா?
என்ன தீபா, என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஐயோ அப்படிலாம் இல்லை சார். உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இப்பவே பார்க்க வந்தேன். சிலைய கொண்டு வந்து வச்சுட்டு தான் ரிலாக்ஸா இருக்கீங்களோன்னு தோணுச்சு. அதான் ஒரு ஆர்வத்துல பார்க்க வந்தேன். சரிங்க, உங்கள் ஆர்வத்தை மார்னிங் வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி காலையில் உங்கள் இஷ்ட தெய்வம் இங்கே இருக்கும். இப்போ வாங்க. குழப்பறானே. வாங்க தூங்கலான்னு கூட்டிட்டு போறான். மார்னிங் சிலை இங்க இருக்குன்னு சொல்றான். எப்படி நாம புதைச்சு வச்ச சிலைய கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்துவான்? விடிய விடிய நான் தூங்க போறதில்ல. நீ சிலைய எப்படி எடுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு ஃபுல்லா நைட் வாட்ச்மேன் மாதிரி இங்க தான் இருக்க போற. நீ எப்படி சிலை இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். கார்த்தி வரவே இல்ல. சிலை புதைச்ச இடத்துலயே தான் இருக்கு. பின் எதுக்கு இப்படி உதர் விட்டாருன்னு தெரியலையே. எனிவேஸ், தீபா பஞ்சாயத்து ஆரம்பிப்பா. அதுக்கு கார்த்தி என்ன சொல்லி சமாளிக்கிறான்னு போய் பாப்போம். பூஜை பண்ணணும்னு சொல்லி ரெடியா இருக்கணும்னு சொன்னாரு. நான் ரெடி ஆயிட்டேன். ஆனா கார்த்திக் சார் இன்னும் ரூம்லயே இருக்காரே. கார்த்திக் சார் இங்க தானே இருந்தாரு. அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? கார்த்திக் சார், சார் எங்க போனாரு? இவ எதுக்காக இப்படி ஓடுறா? என்னது வெளியில பூஜை பண்ற மாதிரி மந்திர சத்தம் மணி சத்தம்லாம் கேக்குது. ஓம் தேவசேனாபதயே நமः.